இன்னைக்கு மீன் குழம்பு பண்ணலாம். அது எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஆரம்பிக்கலாங்களா? நான் இப்போ 1/2 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நல்லா கழுகி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது மீனோட வாடை போகிறதுக்காக வேண்டி கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் சேர்த்து போட்டு இதில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீன் குழம்பு பண்ணலாம். சட்டி சூடான உடனே 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் ஜீரகம், வெட்டி வச்சிருந்த ஒரு வெங்காயம், வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சிருந்த 2 தக்காளியை அது கூட சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான உப்பு. இதை 5 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கின இந்த வெங்காயம் தக்காளியும் ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் 3 பீஸ் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 பிஞ்ச் பெருங்காயம், அது கூடவே அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட், ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து 1/2 மணி நேரம் அதை ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மசாலா கூடவே ஊற்றிக்கிறேன். பச்சை மிளகாவையும் அது கூட போட்டுக்கிறேன். குழம்புக்காக வேண்டி ஒரு 1/2 கப் தண்ணியை சேர்த்திக்கிறோம். இது கூடவே ஒரு 3 குட்டி தக்காளியை சேர்த்திருக்கேன் டேஸ்ட்டுக்காக வேண்டி. இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மசாலா வேகிறதுக்கு கேஸை லோ ஹீட்டில் வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மீனை இது கூட போடலாம். இப்போ கேஸை ஹை ஹீட்டில் வச்சு ஒரு 7 நிமிஷம் மீனை வேக விட்டால் போதும். இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் நல்லா வெந்துருச்சு. மீனோட ஸ்மெல் கமகமன்னு வாசம் அடிக்குது. இப்போ இது கூடவே கொஞ்சம் கருகாப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.